இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஆண்டுல தேவன் நமக்கு ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 21:31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். யாருக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன செய்தா இந்த ஆண்டு நமக்கு ஜெயம் உள்ள ஆண்டாக அமையும் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். துதிப்பவர்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்றத குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது நமக்கு கவலைகள் தான் வரும், சோர்வு தான் வரும், நமக்கு இன்னும் எரிச்சல் வரும், இன்னும் அதிக விதமான மன அழுத்தங்கள் வரும். இந்த நேரத்துல எப்படி துதிக்க முடியும்? ஆனா நம்முடைய பிரச்சனைகள்ல நமக்கு வெற்றி வேணும், நமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம துதிக்க சொல்றாரு. எப்படி நம்ம துதிக்க முடியும்? பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது. இந்த பிரச்சனையான நேரத்துல நான் எப்படி சந்தோஷமா ஆண்டவரிடத்துல நம்ம துதிக்க முடியும் அப்படின்றத குறிச்சு நமக்கு நிறைய நேரத்துல குழப்பங்கள் காணப்படும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்றத குறித்து அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படைத்ததான நோக்கம் அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும் அப்படின்றதுதான். எல்லாருக்கும் போராட்டமான சூழ்நிலைகள் உண்டு, எல்லாருக்கும் கடினமான பாதைகளின் வழியாக தான் கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் காணப்படும். ஆனா யார் யார் துதிச்சாங்க, அந்த கடினமான சூழ்நிலைய அவங்க எப்படி மாற்றினாங்க, எப்படி ஜெயமா அதை சுதந்திரிச்சாங்க அப்படின்றத குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். யோசுவாவின் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். எரிகோ அப்படின்னு பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில வழி நடத்தப்படுறாங்க. அவங்க அநேக காரியங்களை கடந்து வந்தாங்க, செங்கடலை கடந்து வந்தாங்க, நிறைய அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு மன்னாவினால ஆண்டவர் போஷிச்சாரு. ஆனா இந்த மோசே மரித்த பின்பதாக யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்ல, நீ என்ன செய்யணும், கற்பனைகளின்படி நியாய பிரமாணங்களின் நடக்கணும் அப்படின்றத சொல்றாரு. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மோசே வழி நடத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ யோசுவாவின் தலைமையில வழி நடத்தப்படுறாங்க. அப்போ அந்த கானான் தேசத்துக்கு நேராக அவங்க சென்று கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய எரிகோ கோட்டை காணப்படுறது. அந்த இடத்தை அவங்களால தாண்டி செல்ல முடியாதபடி ஒரு பெரிய தடை காணப்படுகிறது. இந்த தடையை எப்படி மேற்கொள்ள முடியும்? எரிகோ கோட்டை பெரிய மதிர்ச்சுவல்களால கட்டப்பட்டதுனால அதை உடைச்சிட்டு போறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. ஆனா ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்த எரிகோ கோட்டைய சுற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. 6 நாள் ஒவ்வொரு தடவை சுற்றுங்க, 7வது நாள் 7 தடவை சுற்றி ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் தெளிவா யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவா ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது ஜனங்கள் அதை கீழ்ப்படிந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதை சுற்றுறாங்க. 7வது நாள்ல 7ஆம் தரம் சுற்றும் போது அவங்க மகா சத்தமா ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ அலங்கமானது இடிந்து விழுந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம். துதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது அந்த சத்தத்தினால எப்படி அந்த அலங்கம் இடிக்க முடியும், இடிந்து விழ முடியும்? எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான இடம் எப்படி இடிந்து விழுந்தது அப்படின்னா ஆண்டவர் செயல்பட்டாரு. துதிக்கும் போது ஆண்டவர் செயல்படுகிற தேவனா காணப்படுகிறாரு. நம்ம துதி செய்ய தொடங்கும் போது சாத்தான் என்ன செய்வான், அவன் இருக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயலாற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவனா காணப்படுறாரு. இந்த யோசுவா மக்களை ஆர்ப்பரிக்க சொல்லும் போது எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. அவங்க அதை லெகுவா அந்த இடத்தை கடந்து போனாங்க, அந்த இடத்தை சுட்டரித்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சுதந்திரிச்சாங்க, அவங்க அந்த இடத்துக்கு கானான் தேசத்துக்கு போய் சுதந்திரிச்சாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான மதில் சுவரை விட மோசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் என்னால எடுத்து வைக்க முடியல, என்னுடைய வாழ்க்கை அப்படியே தேக்க நிலையில காணப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில அடுத்த மூவ்மெண்ட் என்னால பண்ண முடியல, என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியங்களுக்கு பெரிய தடை காணப்படுறது. இந்த தடை எப்படி மாறும், எப்படி இந்த தடையை கடந்து நான் செல்லுவேன் அப்படின்னு ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த ஆண்டை நம்ம தூங்கினவர்களாக இந்த ஆண்டுல இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துதிக்கணும் அப்படின்றத சொல்றாரு.
2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் அப்படின்ற ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்கு பயந்தவனா, ஆண்டவரோடு வாழ்கிறவனா காணப்பட்டான். அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் இவனுக்கு விரோதமா வரும்போது இவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் சொல்றான், இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, கர்த்தருடையது. நீங்க துதி செய்யும் போது ஆண்டவர் என்ன செயல்படுவார் அப்படின்றத அவன் பாடகரை முன்பதாக நிறுத்தி அந்த துதி செய்ய தொடங்கின போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த எதிரிகள் அவங்களுக்குள்ளதாகவே அவங்க வெட்டுண்டு அவங்கள மடிய பண்ண செய்கிற தேவனா காணப்பட்டாரு. அப்போ இந்த யோசபாத்தும் அந்த ஜனங்களும் துதிச்சாங்க. அந்த யுத்தத்துல பெரிய வெற்றி கட்டளையிட்டாங்க. இவனை காட்டிலும் அந்த சேனைகள் அதிகமான பேரா காணப்பட்டாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்வில நம்ம ஒருவேளை தனியாளா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிற யாருமே இல்லாதவர்களா நம்ம காணப்படலாம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை விட பலமுள்ளவர்களாகவும் அநேகராகவும் காணப்படலாம். ஒருத்தரை நான் எதிர்த்துடலாம், இத்தனை பேரை நான் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துதி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. துதிக்கிறதுனா என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த காரியங்களை நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நான் அநேக நேரத்துல இதை பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிரச்சனை அதிகமாகும் போது நான் இதை எப்படி கடந்து போவேன் அப்படின்ற சூழ்நிலையில நான் ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா ஜெபத்தை ஏறெடுக்கிறதை காட்டிலும் துதிக்கிறவளா நான் காணப்படுவேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க எனக்கு வெற்றி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த காரியம் நீங்க எப்படி மாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க மாற்ற வல்லவர், அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்ப்பேன், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நான் அநேக காரியங்களை எதற்கெல்லாம் நான் முன்பதாகவே ஜெபித்து துதிக்கிறவளா நான் காணப்பட்டனோ அந்த காரியத்துல அதிசயமா எதிர்பாராத விதமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டாரு. இந்த ஆண்டுல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமா? நான் ஜெபிக்கிறவளாக ஜெபிக்கிறவனாக மாத்திரம் இல்ல, நான் துதிக்கிறவளாக நான் காணப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த இவ்வளவு நாளும் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையில ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறாரு. அந்த நன்மைகளை எல்லாம் சொல்லி நம்ம துதிச்சாலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தும் போது கிருபை பெருகும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மாறும், அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறதற்கு நம்ம அனுமதிக்க முடியும். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஒரு துதிக்கிற ஆண்டாக எனக்கு மாற்றுங்க. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் துதித்து நான் இந்த காரியங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறவனாக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறதற்கான ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் ஆண்டவரே நாங்க துதிக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்றும்படியாக உங்களுடைய சமூகத்துல நாங்க வருகிறோம். ஆண்டவரே, யோசபாத் ஆண்டவரே சபா அநேகர் எதிரா வரும்போது அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும், மோவா புத்திரர் எல்லாரும் எதிரா வரும்போது துதிக்கும் போது ஆர்ப்பரிக்கும் போது ஆண்டவரே அவர்களுக்குள்ளதாகவே வெட்டுண்டு மடிய செய்து ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு யுத்தத்துல ஜெயத்தை நீங்க கட்டளையிட்டீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, யோசுவா அப்படி ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல்லும் போது, துதிக்க சொல்லும் போது எரிகோ மதில் ஆண்டவரே உடைந்தது அப்படின்றத நாங்க பாக்குறோம். இதே போல எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தடைகள் எதையுமே எங்களால செய்ய முடியல அப்படின்ற ஒரு காரியம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த காரியங்களை நாங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆண்டுல நீங்க எங்களோடு பேசுறீங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக எங்களுக்கு நீங்க ஜெயத்தை தர நீங்க சித்தம் உள்ளவரா இருக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்காக நாங்க துதிக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறவர்களாக, துதிக்கிற ஆண்டாக எங்களுக்கு தாங்க. இந்த ஒவ்வொரு நாளிலும் நாங்க துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெயம் எடுக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்ற போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பெருகுங்க, நாங்க சிறுக, நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.